Students, let me just explain orientation to you. Orientation is one of the chapters of Wings of Fire written by Abdul Kalam. The book Wings of Fire has been divided into 4 different chapters, out of which the first chapter, orientation, has been prescribed for us. Orientation in turn has been divided into 3 different sections. Each of the sections is not given separate names, but then they are numbered as 1, 2 and 3. I've seen most of you listening to Tamil audios for lessons. I think it will be conducive for you if I could explain in Tamil. Right, let me move on to the first section. In the first section, he talks about the early childhood. Early childhood, in the sense he's stating that he was from a Tamil middle class family. They lived in the place called Rameshwaram, and then he introduces the parents to him. It is like his father's name is Jain Ulabuddin. Jain Ulabuddin is not a well educated man, but then he has given lots of insights with regard to spirituality, so which has helped Kalam in order to develop his career in future. And talking about Ashiama is his mother, and she has just taught him the values of generosity. And then he moves on to Rameshwaram, and he states that Rameshwaram is a unique place. நான் சொன்னேன் இல்லையா, தமிழில் பேசுகிறேன், I forgot that. ராமேஸ்வரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் அன் யூனிக் பிளேஸ் ஃபார் ஹிம். பிகாஸ் மற்ற இடத்துல போகும்போதே எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, அதுலலாம் வந்து இந்தியாவில் மற்ற எந்த ஸ்டேட்டுக்கோ எந்த தமிழ்நாட்டில் இருக்க மற்ற எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலுமே இந்த யூனிட்டி அப்படிங்கிறது ஹிந்து முஸ்லீம்ஸ்குள்ளே அது வந்து ரொம்ப ரேர் தான். ஆனால் அந்த மாதிரியான யூனிட்டி வந்து ராமேஸ்வரமில் கண்டிப்பாக இருக்குது, முஸ்லீம்ஸ்க்கும் ஹிந்துஸ்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹிந்துஸ் வந்து மாஸ்க்கு போவாங்க, முஸ்லீம்ஸ் வந்து டெம்பிள் ஸ்ட்ரீட்டில் வாண்டர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. தென் ஹீஸ் டாக்கிங் அபவுட் 2 இன்சிடென்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, போட் ஆக்சிடெண்ட் பற்றியும் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் பற்றியும் பேசுகிறாரு. இந்த 2 ஆக்சிடெண்ட்ஸ்லையுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இறந்துறதுனால இவர் வந்து ஒன்று வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஹியூமன் எபிலிட்டியை தாண்டி ஒரு பவர் இருக்குது, அது பேர் தான் சூப்பர் பவர், ஆல்மைட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இவர் எஸ்டிஆர் மாணிக்கம் அப்படிங்கிறவர் பற்றி பேசுகிறாரு. அவர் வந்து அந்த லொக்காலிட்டியில் நிறைய பேருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புக்ஸை வந்து லெண்ட் பண்ணுவார். இதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸாக இவரும் வந்து நிறைய புக்ஸ் வந்து அவர்கிட்ட வாங்கி படிச்சுட்டா சொல்கிறாரு. அண்ட் தென் ஹீஸ் டாக்கிங் அபவுட் 3 important persons. ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜலாலுதீன். இவரோட 15 years வந்து எல்டர். அவர் வந்து நிறைய விஷயத்த வந்து இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி, ஜென்ரல் நாலேஜ் பற்றி, அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி நிறைய விஷயத்தை இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் மட்டும்தான் அந்த ராமேஸ்வரம்லேயே இங்கிலீஷ் பேசவும் எழுதவும் தெரியும். நிறைய பேர் இவரை வந்து ஃப்ரீக்வெண்ட் பண்ணுவாங்க, எதுக்காக லெட்டர்ஸ் எழுத, அதே மாதிரி படித்து காட்ட சொல்லி, அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இவர் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி சம்சுதன் யார் அப்படின்னா, அந்த ஏரியாவிலே தினமணி அப்படிங்கிற வந்து அந்த நியூஸ் பேப்பர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதோட சோல் டிஸ்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சாம்சுதீன் தான். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருக்கு ஒரு ஜாப் தராரு. என்ன அப்படின்னா, டியூரிங் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ராமேஸ்வரமில் அந்த ட்ரெயின் ஹால்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் ட்ரெயின் போயிட்டே இருக்கும். தனுஷ்கோட்டிக்கு போகும்போது ஆன் த வே ராமேஸ்வரமில் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்டில் ஆஃப் பேப்பர்ஸை தூக்கி போடுவாங்க, அதை பிடிச்சி அதை வந்து கொடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஜாப். அந்த ஜாபை வந்து அப்துல் கலாமுக்கு கொடுக்குறாங்க. அதனால ஃபியூ பென்னீஸ் வந்து இவர், அதாவது பென்னீஸ்னால் அனாஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாரு. அந்த அனாஸை வந்து அவர் வந்து த ஃபர்ஸ்ட் மணி ஹி ஏர்ன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சோஷியோ எக்கனாமிக் இது. அதுக்கப்புறம் அதை வச்சு தான் இவர் வந்து சோஷியோ எக்கனாமினா என்ன, அது வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணணும், பிஸ்னஸ்னால் என்ன, எப்படி வந்து ஒரு மணி அப்படிங்கிறது ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹிஸ் லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. தென் சிவசுப்ரமணிய ஐயர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் வந்து இவர் சொல்கிறாரு. ஸ்கூலில் லக்ஷ்மண சாஸ்திரி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஜெயின் உலாபுதீனோட, அதாவது இவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு. ஓகே, he is an Hindu. ஓகே, he is a Hindu. ஆனால் இவர் வந்து யார் அப்படின்னா முஸ்லீம். 2 பேருமே ஒரே ஒரு காமனாலிட்டி இவங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க 2 பேருமே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பேசுவாங்க. ரைட், 2 பேருமே வேறு அட்டையர், வேறு ரிலிஜனில் இருந்தாலும் இவங்க வந்து காமனாக பேசுகிறது அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, டிவினிட்டியை பற்றி தான். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸை சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இவர் ஏர்லி கிளாஸ் படிக்கும்போது
லக்ஷ்மண சாஸ்திரியோட பையன் ராமநாத சாஸ்திரி வந்து இவர் கூட படிக்கிறாரு. அப்போது 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஒரே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. ஒரு புது டீச்சர் வந்து வராங்க. அவங்க வந்து ஷி கேனாட் டாலரேட், ஹீ ஆர் ஷி, ஐ எம் நாட் வெரி ஷுர், ஹீ, ரைட், அவர் வந்து அவரால் டாலரேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு முஸ்லீம் பாயும் ஹிந்து பாயும் ஒன்றா உட்காந்துருக்கிறது அவரால் டாலரேட் பண்ண முடியாது. இமீடியட்டாக கலாம் வந்து லாஸ்ட் ரோக்கு அனுப்பிடுவார். இந்த இன்சிடெண்ட்டை வந்து லக்ஷ்மண சாஸ்திரிக்கிட்ட கொண்டு போகும்போது லக்ஷ்மண சாஸ்திரி வந்து அந்த பர்டிகுலர் டீச்சரை வார்ன் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் போனதுக்கப்புறம் இன்னொரு டீச்சர் வராரு. அவர் தான் சிவசுப்ரமணிய ஐயர். இவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் இல்லாமல் பார்க்குறாரு. கலாமை வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்குது. அதே மாதிரி கலாமை ஒரு நாளைக்கு வந்து இன்வைட் பண்ணுறாரு. இவர் ஒரு சயின்ஸ் டீச்சர் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறாரு மீலுக்காக. இவரும் சரி சார் இன்வைட் பண்ணியிருக்காருன்னு இவரும் போகிறாரு. பட் தென் அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த முஸ்லீம் பாய் உள்ளே வரதுலாம் அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு டோர் பின்னாடி நின்று பார்க்குறாங்க. அவங்க சர்வ் பண்ண கூட வரதில்லை. பட் தென் சிவசுப்ரமணிய ஐயர் இஸ் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் தட். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நானே சர்வ் பண்ணுறேன், நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பட் அப்துல் கலாம் வாஸ் லிட்டில் ஹியூமிலியேட்டட், ஹி ஃபீல்ஸ் லிட்டில் ஹியூமிலியேட்டட். பட் தென் ஓகே, அவர் சர்வ் பண்ணதுனால அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. செகண்ட் டைமும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சிவசுப்ரமணியம் செகண்ட் டைமும் அவர் இன்வைட் பண்ணுறாரு. பட் அப்துல் கலாம் வாஸ் லிட்டில் ஹெசிடென்ட். அவர் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வரமாட்டேன்னு சொல்லலை, ஒரு மாதிரி அந்த ஹெசிடேஷன்ஸ் இருக்குது. அப்போ உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வராரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம் சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட் வித் இஸ் ஒய்ஃப். ஆனால் அவங்களே வராங்க, சர்வ் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் செய்கிறாங்க. அதனால வந்து இவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு அபவுட் சிவசுப்ரமணிய ஐயர். நெக்ஸ்ட் இதோட இந்த செக்ஷன் முடியுது. அதுக்கப்புறம் செகண்ட் செக்ஷனில் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிற ஸ்கூலில் வந்து இவர் வந்து ஹை ஸ்கூலுக்கு போகிறாரு. தட் இஸ் ஹீஸ் மூவிங் ஃப்ரம் ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம். ஓகே, இந்த ராமேஸ்வரம் டு ராமநாதபுரமில் நம்ம வந்து ஜலாலுதீனும் சம்சுதீனும் 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழி அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேருமே போகிறாங்க இவங்களை இவர் வந்து செட்டில் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ராமேஸ்வரம் திருப்பி வராங்க. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் கிளாஸில் நான் டிஸ்கஸ் பண்ணேன். டாக்கிங் அபவுட் த hesitation that his mother had towards sending கலாம் டு ராமநாதபுரம். என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கோட்டை வந்து சொல்கிறாரு. யாரோட கோட் அப்படின்னா கலில் கிப்ரானோட கோட்டு சொல்லி, சில்ட்ரன் ஆர் பார்ன் அவுட் ஆஃப் அஸ், பட் அவங்களோட இதை வந்து நம்ம தடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வராரு. ஓகே, ஸ்வாட் ஸ்கூலுக்கு வராரு. இந்த ஸ்வாட் ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் இவருக்கு தெரிகிற டீச்சர் பேர் யார் அப்படின்னா ஐயந்துரை சாலமன். இவர் வந்து ஒரு டீச்சர். இவர் வந்து ஒரு ஐடியா வந்து சொல்கிறார். என்னென்னா, டிசையர், பிலீஃப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு டிசையர் இருக்குது, அதை பிலீவ் பண்ணு, கண்டிப்பாக அது எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீ வந்து இது பண்ணலாம், உன்னோட எக்ஸ்பெக்டேஷனை நீ ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணுது யாரை? அப்துல் கலாமை. அப்போ நம்ம டிசையர் பண்ணுறது கண்டிப்பாக நடக்கும், அது நம்ம ஸ்ட்ராங் பிலீவ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஐயந்துரை அதை வந்து இது பண்ணி காட்டுறாரு. பிகாஸ் ஹி வாண்டட் டு பிகம் அ ரெவரண்ட். ஐயந்துரை சாலமன் வாண்டட் டு பிகம் அ ரெவரண்ட். அதே மாதிரி ரெவரண்ட் ஆறாரு இவர் இருக்கிற டைம்லேயே. ஸோ ஹி திங்ஸ் தட் இஃப் யூ ஜஸ்ட் ஹேவ் ஸ்ட்ராங் டிசைர், ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் சால்வ் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்வ் இட் இன் த சென்ஸ் you can solve any problem that you face in between. So அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. The only thing is that your destination should be your main goal அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பர்டிகுலர் டீச்சரை சொல்கிறாரு. அவர் பேர் என்னென்னா ராமகிருஷ்ண ஐயர். தெரியாமல் இவர் வந்து அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவரோட கிளாஸ்க்குள்ளே போகும்போது அவர் கண்ணா பின்னான்னு திட்டி அடித்து அனுப்பிடுறாரு ராமகிருஷ்ண ஐயர். அதே ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர் ஃபர்ஸ்ட் மார்க் மேக்ஸில் வாங்கும்போது இவரை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ராமகிருஷ்ண ஐயருக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த டைமில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அடித்த பையன்தான், ஆனால் இவன் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்குவான் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட், இதோட இந்த ஸ்கூலோட லைஃப்பை பற்றி சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இஸ் மூவிங் டு செயின்ட் ஜோசப் காலேஜ், ட்ரிச்சி. அதில்
ஒரு முக்கியமான ப்ரொஃபஸர்ஸ் பற்றி பேசுகிறாரு. இதில் ஒரு 3 ப்ரொஃபஸர்ஸ் அகேன் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 3 மேக்ஸிமம் வருவாங்க, 2-3 அந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் வருவாங்க. ஸோ இதில் வந்து செயின்ட் ஜோசப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் யார் அப்படின்னா ஜெக்யூரியா. இவர் யார் அப்படின்னா ஹாஸ்டல் வார்டன். இவரால் மட்டும்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கலாமால் அந்த பிளேஸில் இருக்க முடிஞ்சுது. இவருமே ஹோம் சிக் தான், நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படியெல்லாம் நினைக்கிறவர் தான். பட் அந்த செக்யூரியாவோட பிஹேவியர், அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிற விதம், அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அட்மையர் ஆகிடுது. அவருக்கு அந்த இடமே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு லிட்ரேச்சர்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் சின்னதுரை அண்ட் ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தி, இவங்க 2 பேரை பற்றியும் மென்ஷன் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன், சப்மெரைன்னா என்ன, இன்சைடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனி பார்ட்டிகல், நம்மளுக்கு எப்படி செல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ராக், இதே எக்ஸாம்பிள் தான் நான் கிளாஸ்லேயும் சொன்னேன். ஒரு ராக் அப்படின்னா அந்த ராக்குக்குள்ளே நிறைய எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கும். அதில் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், பிகாஸ் இட் இஸ் லைட் வெயிட்டட், அதனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த மூவ்மெண்ட்னால தான் அந்த ஷேப்பை வந்து அதால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஃபஸர் சின்னதுரை அண்ட் ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தி. இவங்க சொல்கிறாங்க ஒரு ராக் அப்படிங்கிறது நான் இங்கே உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ராக்கில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும், அதெல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ராக்கில் வந்து ஒரு ஃபாரின் ஏஜென்ட் அப்படிங்கிறது நான் இங்கே வாட்டரை சொல்கிறேன். இமேஜின் there is a rock inside the river. ஓகே, வாட்டர் ஃப்ளோ அதில் இருந்துகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த ஷேப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக மாறும். அதாவது இந்த ராக் வந்து அந்த ரஃப் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக மாறும் பிகாஸ் ஆஃப் த ஃபாரின் ஏஜென்ட். வாட்டர் வந்து அங்கே ஃபாலோ ஆகிட்டே இருக்கிறதுனால அது வந்து ரஃப் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆகுது, ரைட்? ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ராக் வந்து டிசால்வ் ஆகுது வாட்டரில், இல்லையா? ஸோ அது ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த ராக் வந்து ஃபுல்லாக சாண்டாக மாறிடும். அப்போ சாண்டாக மாறும்போது இப்போது ரிவரை விட்டு கொஞ்சம் தள்ளி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும் ரிவரோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டில் டைட் வரும் இல்லையா, டைட்ஸ் வரும்போது அது ஓரமாக அந்த சாண்டை தள்ளும் போது இட் கம்ஸ் அவுட். அப்போது அது வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த சாண்ட் வந்து திருப்பி ராக்காக ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். அது ராக் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம படித்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ அது வந்து ராக்காக ஃபார்ம் ஆகும்போது அது டிஃப்ரெண்ட் ஷேப் எடுக்குது. அப்போது ஒரு பார்ட்டிக்கல் இருந்த எலக்ட்ரான் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கு மூவ் ஆகுது. அதுதான் வந்து ரேடியோ ஆக்டிவ்னு சொல்கிறாங்க. ஓகே, ரேடியோ ஆக்டிவ் டீகே. ஓகே, ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு, அதுதான் ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் பார்ட்டிக்கல்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இதை வந்து சுப்பிரமணிய ஐயர் இவருக்கு சொல்லலை. பட் தென் அவர் வந்து சப்அட்டாமிக்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரான்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆட்டம்னு ஒன்று இருக்குது, அப்படி தான் சொல்கிறாரு. பட் ஹி இஸ் நாட் கிவிங் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அபவுட் இட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐடி. இவர் வந்து நினைக்கிறாரு, ஓகே ஃபிசிக்ஸ்லேயே நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ண முடியாது பிகாஸ் ஐ ஹாவ் சம் அதர் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து ஐ வாண்ட் டு ஃப்ளை இன் ஏர். அப்போது எனக்கு வந்து வேறு ஏதாவது நான் படிக்கணும், என்ஜினியரிங்கை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐடியில் என்ட்ரன்ஸ் எழுதுறாரு. என்ட்ரன்ஸ் எழுதி அது கிளியரும் பண்ணிடுறாரு. ஒரு 1000 rupees பே பண்ணுற மாதிரி வருது. அது வந்து தன்னோட சிஸ்டர் ஜொஹாரா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஜொஹாரா வந்து தன்னோட நகையெல்லாம் ப்ளட்ஜ் பண்ணி அதுலேருந்து ஒரு 1000 rupees வந்து கொடுக்குறாங்க. இவருக்கு எப்போவுமே ஒரு ஹேபிட் இருக்குது. எம்ஐடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெமோ வச்சுருப்பாங்க, ஏர்க்ராஃப்டோட டெமோ. அது பக்கத்துலேயே நின்று அதை பார்க்குறதே தான் இவரோட ஹேபிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 3 ப்ரொஃபஸர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யார் அப்படின்னா ஸ்பாண்டர், பண்டலை, நெக்ஸ்ட்டு வந்து நரசிங்கராவ். இவங்க 3 பேர். இதில் ஸ்பாண்டர் வந்து யார் அப்படின்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ், ஏரோநாட்டிக்ஸை பற்றின ப்ராக்டிக்கல் நாலேஜை நிறைய சொல்லி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பாண்டர். இந்த பாண்டலை அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்த ஏரோநாட்டிக்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிங்க்டை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா இவர் தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ஜினியரிங் சப்ஜெக்ட் முன்னாடியெல்லாம் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கோர்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் கெட் அ சான்ஸ் டு செலக்ட் தே கோர்ஸ். பட் இப்போ அப்படி கிடையாது, ப்ரீவியஸாக அப்படி இருந்தது. இப்போ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இயரில் காமன் பேப்பர் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் செகண்ட் இயர்லேருந்து சர்டன் பேப்பர்ஸ் மாறும்.
ஃபர்ஸ்ட் இயரில் வந்து காமன் பேப்பர் முடித்ததுக்கப்புறம் தான் இவங்க சூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி காமன் பேப்பர் முடித்ததுக்கப்புறம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஐடியா கேட்குறாரு. பாண்டலை அப்படிங்கிறவர்கிட்ட ஐடியா கேட்குறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு டிசிஷனில் இருந்தீங்கன்னா அதே டிசிஷனில் இருங்க, அதோட ஸ்கோப்பை பார்க்காதீங்க. இப்போ உங்களுக்கு யூ வாண்டட் டு பிகம் அ ப்ரொஃபஸர் அப்படின்னா அதுலேயே இருங்க. அதில் நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாரு. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கலாம் எதை பற்றி யோசிக்கல, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஏரோநாட்டிக் என்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோநாட்டிக்ஸை எடுக்கிறார். நெக்ஸ்ட்டு அடுத்தது நரசிம்மராவ் அப்படிங்கிற ப்ரொஃபஸர். இவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிஷியன், இவர் மேத்ஸ் ப்ரொஃபஸர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா தியரிட்டிக்கல் ஏரோடைனமிக்ஸ், அதாவது சர்டன் ப்ராப்ளம்ஸ் will arise இல்லையா. when you are just dealing with aeronautics there will be certain problems, calculations, rest of the things. அதை எப்படி தியரிட்டிக்கலாக அதை சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியாக சொல்லி தரும் போது இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் him to just go with the subject. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாரு. 3 professors very important. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் சீனிவாசன். ஆஃப்டர் 3 professors 3 years completed. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் he is coming for the final project. அந்த ஃபைனல் ப்ராஜெக்டை வந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர்கிட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும். அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறாங்க. பட் he says that it is not a valuable project, it has to be rejected அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டெட்லைன் கொடுத்து நீங்கள் இதுக்குள்ளே you have to do it அப்படின்னு சொல்கிறாரு. வேறு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அப்துல் கலாமுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஐ வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டே நைட் ஒர்க் பண்ணுறாரு. அதை விட்னஸ் பண்ண ஸ்ரீனிவாசன் வந்து இப்போ கூப்பிட்டு ப்ரைஸ் பண்ணுறாரு. ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட கிராஜுவேஷன் முடியுது. கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்டெடில் ஒரு ஜாப் கிடைக்கிது. ஹீஸ் ஜஸ்ட் டேக்கிங் அப் த ஜாப் அண்ட் ஹீஸ் ஒர்க்கிங் இன் த கன்சர்ன். கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் 2 போஸ்ட் வந்து அரைஸ் ஆகுது. ஒன்று வந்து ஏர்ஃபோர்ஸ்லேயும், இன்னொன்று வந்து டிரெக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் போஸ்ட் அரைஸ் ஆகுது. அதில் 2 போஸ்ட்டுமே இவர் அப்ளை பண்ணுறாரு. ஓகே, அப்ளை பண்ணிவிட்டு சரி 2க்குமே இன்டர்வியூ வருது. 2மே நியூ டெல்லியில் அட்டென்ட் பண்ணணும். சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட செக்ஷன் 2 வந்து முடியுது. 3rd செக்ஷனில் ஹீஸ் ட்ராவலிங் டு டெல்லி இன் ட்ரெயின். அப்போது நிறைய விஷயம் இவர் பார்க்குறாரு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் இண்டியன்ஸ்க்கும் நார்த் இண்டியன்ஸ்க்கும் இந்த டிஃப்ரென்ஸு நமக்கு தெரியும். சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா ஒரு டஸ்கி டோனில் இருக்கும். அதே நார்த் இண்டியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேர் ஸ்கின்னாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து இவர் சொல்கிறாரு, என்ன சார்ட் ஆஃப் குவான்டிட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து வாட் இஸ் இட் அப்படின்லாம் நம்ம சொல்லலை, பியூட்டியை பற்றியெல்லாம் பேசல. பட் ஹீஸ் டெல்லிங் தட் லுக் அட் தி வே தே ஆர் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 இன்டர்வியூவுமே அட்டென்ட் பண்ணுறாரு. ஏர்ஃபோர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் போகிறாரு. இவர் போய் அட்டென்ட் பண்ணும்போது அங்கே நிறைய தெரியுது. அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவரோட சப்ஜெக்ட் நாலேஜை பேஸ் பண்ணி எந்த கொஷினுமே இல்லை. அப்போவே அவருக்கு தெரியுது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கார். அதுக்கப்புறம் சரி இந்த டிடிடி அதுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாரு. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது இவருக்கு நல்ல கொஷினாக கேட்குறாங்க. எல்லா கொஷினுமே அட்டென்ட் பண்ணிடுறாரு. பட் ஒரு ஹெவி ஹார்ட்டடாக இருக்குது. ஏன்னா ஏர்ஃபோர்ஸில் தான் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதாவது ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால அதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் டைம் இருக்குது. அந்த டைமில் ரிஷிகேஷ்க்கு போகிறாரு. ரிஷிகேஷில் வந்து சிவானந்த சுவாமிகள் அப்படிங்கிறவரை மீட் பண்ணுறாரு. கங்கையில் குளிச்சுட்டு கேஞ்சஸில் குளிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து சிவானந்த சுவாமிகளை வந்து பார்க்குறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காட் வந்து ஒரு டோரை க்ளோஸ் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணுவார். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இது ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட டெஸ்டினேஷன் கிடையாது. அவர் என்ன டெஸ்டினேஷன் வச்சுருக்காருங்கிறத நீங்கள் தான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடைக்கிது. ரைட், ஓகே ஃபைன். அப்போது நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு டிசைட் வாட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் கம்மிங் டவுன். திருப்பி வந்து நியூ டெல்லிக்கு வராரு. நியூ டெல்லியில் வந்து ரிசல்ட் என்னாச்சுன்னு பார்க்குறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஏர்ஃபோர்ஸில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் டிடிடியில் அவருக்கு இடம் கிடைக்கிது. சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக வந்து அவரை ப்ளேஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து போகிறாரு, ப்ளேஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கான்பூரில் டெக்னிக்கல் சென்டரில் ஒரு ஜாப், அதாவது இவங்களே
இந்த டிடிடிஏ வந்து கான்பூருக்கு இவங்களை அனுப்புகிறாங்க. இவர் வந்து அந்த இடத்துல அந்த பிளேஸில் டெக்னிக்கல் சென்டரில் இவருக்கு ஒரு ஜாப் கிடைக்குது. பொசிஷன் அதாவது டெசிக்னேஷன் மாறுது. அங்கே போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாரு கான்பூரில். அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கான்பூர் வந்து எப்படிப்பட்ட பிளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் a வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஏரியா. சவுத்து இந்தியாவோட நார்த் இந்தியா வந்து அப்போ ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி எல்லாமே பண்ணியிருக்காங்க, பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பெங்களூரில் வந்து இப்போ தான் நியூவாக வந்து கொண்டு வராங்க. அப்போ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அது செய்கிறாரு. அப்போது ஹூவர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஹூவர் கிராஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து லேண்ட்லேயும் போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள், அதே மாதிரி வாட்டர்லேயும் போகும், ஒரு 20 ஃபீட்டுக்குள்ளே ஃப்ளையும் பண்ணும். இந்த மாதிரியான பர்டிகுலர் திங், இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிள். இது ஏன் அப்படின்னா, இவர் வந்து எங்கே நம்ம பார்த்தோம், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, இது வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸு. அப்போது டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேளை ஒரு எனிமி அதாவது ஃபோர்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள டிஃப்ரெண்ட் இதில் வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்கிறாரு. கலாம் வந்து சொல்கிறாரு, இந்த ஹூவர் கிராஃப்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குகிறோம், நம்ம ஊரில் அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இங்கே பெங்களூரில் ஃபஸ்ட்டு ஹூவர் கிராஃப்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. இவரே தான் பண்ணுறாரு. எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க, டீமில் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க, பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஹூவர் கிராஃப்ட்டை. அதுக்கு வந்து டிஸ்பிளேக்காக இருக்கிறாங்க. அப்போது நார்மலாக மினிஸ்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து இப்போ இது வந்து டெஸ்ட்டு தானே பண்ணுறாங்க, அப்போ வந்து எதாவது இதாகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, ஏதாவது கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, ஒரு சேஃப்டி பற்றி நினைக்கிறாங்க. பட் அந்த கிருஷ்ணமேனன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சச்சா அப்படியெல்லாம் கிடையாது, ஐ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், ஐ வாண்டட் டு ட்ராவல், கலாம் கேன் யூ ட்ரைவ் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போ வந்து அதை வந்து ஓட்டுறாரு. ரைட், திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். உனக்கு கொஞ்சம் தூரம் ஃப்ளை ஆகுது, இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் தென் இது வந்து லேண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் போயிடுறாரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பார்ட்டி மாறும் போது கிருஷ்ணமேனன் வந்து அடிக்கடி வந்து விசிட் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்ட்டி மாறிடுது. பார்ட்டி அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மாறினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, வேற ஒருத்தவங்க வந்துடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஹூவர் கிராஃப்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக வந்து கலாம் நினைக்கிறாரு. அப்போ ஒரு டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏடிஇ அப்படிங்கிறது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதுதான் வந்து பெங்களூரோட அந்த டைட்டில். ஓகே, அந்த பெங்களூர் அந்த அவர் ஒர்க் பண்ணுற அந்த பிளேஸோட டைட்டில் வந்து இதுதான். அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, அது வந்து ரிலேட்டட் டு இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது தான். ஏரோநாட்டிக் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட டிரெக்டர் வந்து மெடிரட்டா. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கலாமை கூப்பிட்டு, கலாம் இந்த மாதிரி ஒருத்தவங்க இது பார்க்க வந்திருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட டெமோ காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் யார் என்ன அப்படியெல்லாம் கேட்குறதில்ல. பட் இவரோட க்ரூவெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே அந்த ஹூவர் கிராஃப்டையும் ரெடி பண்ணி இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இஸ் அரைவல். இவர் வந்து உடனே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டால் மேன் வராரு அண்ட் ஹீஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ஆல் தீஸ் திங்ஸ் டு ஹிம். இதெல்லாம் சொல்கிறாரு. அதே மாதிரி ஃப்ளை பண்ணி காட்டுறாரு. இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் தென் அந்த டால் மேன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மேனன் அப்படின்னு சொல்கிறவர். இவர் வந்து டிரெக்டர் ஆஃப் டாடா இன்ஸ்டியூட் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறது. யூ நோ வெரி வெல் தட் டாடா வாஸ் அ பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் அட் த டைம். டாடா வந்து ஜேஆர்டி டாடா தான் ஃபஸ்ட்டு ஏர் இந்தியாவை கொண்டு வந்தார். அதை வந்து லேட்டராக கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. பிகாஸ் ஹி வாஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் டு இன்ட்ரடியூஸ் ஏர்க்ராஃப்ட் இன் இந்தியா. ஸோ அது மாதிரி டாடா குரூப்பும் வந்து ஒரு பெரிய கன்சர்னாக தான் இருந்தாங்க. அவங்களும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிலேட்டடாக தான். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இதுக்காக இவரை இன்வைட் பண்ணுறாங்க. ராக்கெட் என்ஜினியராக வந்து நீங்கள் எங்களோட இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கமிட்டி ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் தட் இஸ் அன் இன்டர்வியூ தட் இஸ் பீன் அனௌன்ஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு எந்த ஒரு யோசனையுமே இல்லை, நான் போய் என்ன பண்ணுவேன், அட்டென்ட் பண்ணுவேனா எப்படி அப்படியெல்லாம் கிடையாது. இம்மீடியட்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோன்னே லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டென்ட் பண்ணலான்னு போகிறாரு. போகிறாரு. அதே மாதிரி கிடச்சிடுது. கிடைச்சதுக்கப்புறம் கேரளா தும்பாங்கிற பிளேஸில் தான் அந்த புதுசான ரிசர்ச், அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பேஸ் ரிசர்ச்க்கு தே நீட் சம் ஸ்பேஸ் இல்லையா. ஸோ அது வந்து அந்த அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் பீப்புள் கிட்டேருந்து வாங்கணும். இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க்.
அதை வந்து வாங்குறதுக்காக கவர்மெண்ட் இஸ் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் டு தேம். அந்த டைமில் இவருக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்கே அப்படின்னா நாசாவில். ஸோ திங்க் ஓவர் a person from the corner of South India is moving to NASA. ஸோ அதை பற்றி அவர் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாரு. நாசாக்கு போகிறோமா, ஓகே 6 months அங்கே ட்ரைனிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மீன் டைம் நான் போய் அப்பாவை பார்த்துட்டு அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் கோயிங் டு ராமேஸ்வரம். அண்ட் அங்கே வந்து நிறைய ப்ரேயர்ஸ், ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்பா பிளெஸ் பண்ணி திருப்பியும் ஜலாலுதீனும் சம்சுதனும் பாம்பே ஏர்போர்ட்க்கு கொண்டு வந்து இவரை வந்து ஃப்ளைட் அனுப்பி விடுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ ஸ்டோரி. ஓகே, இதுதான் வந்து இது வரைக்கும் இந்த 3rd section வரைக்கும் திஸ் இஸ் வாட் இஸ் அ ஸ்டோரி. Sorry students, I could only send the video late because I was engaged in some work. Study well, prepare well, all the best.